பூண்டு சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போங்க. அதுக்கு வந்து நம்ம பூண்டு ஒரு 20லேருந்து 25 பல் உரித்து வச்சுங்க. உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துங்க. கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துங்க. சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துங்க. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துங்க. வரமிளகாய், இது கொஞ்சம் காரமாக இருக்குங்க சட்னி, அதனால் 5லேருந்து 6 மிளகாய் எடுத்துங்க. பெருங்காயம் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனைக்கு. இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். பூண்டு சட்னி நம்ம செய்கிறோங்க. பூண்டு சட்னிக்கு முதல்ல வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஜீரகத்தையும் போடுறோங்க. 2 பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சிவக்கும் போது நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பூண்டுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சவக்குது. இது சவந்தோடனே நம்ம இதில் வந்து மிளகாவும் பூண்டையும் ஆட் பண்ணுறோங்க. பூண்டை ஆட் பண்ணிக்கிறோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க இந்த சட்னி, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுங்க. இது நம்ம மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இட்லி ஊற்றுறோம், தோசை ஊற்றுறோன்னா இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வழங்கிடுச்சுன்னா இதோட நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு பூண்டு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த புளி இதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுங்க. இது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. ரொம்ப நீங்கள் வளர்க்க வேணாங்க. இது அந்த டேஸ்ட் அப்போ தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து சுவையான பூண்டு சட்னி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. நன்றி.